இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த கிருபைகளை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. அது யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு மனுரூபம் எடுத்து வந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் சீசர்களை உருவாக்கி சீசர்களிடம் அவர் சொல்லுகிற அந்த காரியம், தேவ சமூகத்தில் பிதாவிடம் அவர் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம், நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறேன். ஆனால் வேறு ஒரு உலகத்திற்குள் அல்ல, இந்த உலகத்திற்குள்ளேயே அவர்கள் உலகத்திற்குள் அனுப்புகிறேன். ஏன்னா நீர் அவர்களை உலகத்திற்குள் அனுப்பும் பொழுது பரிசுத்தமாய் இருக்கும்படியாய். இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, எங்கும் சூழ்ந்திருக்கிறது. அவர்களை கரைப்படுத்தி விடாதபடிக்கு நீர் அவர்களை பரிசுத்தத்தினாலே அவர்களை தேற்றி அவர்களை பாதுகாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கல. இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்குவதற்காக நான் ஜெபிக்கவில்லை. நான் வேண்டிக் கொள்கிறது, நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு அவர்களை எடுத்துக்கொள்ளாதீங்க, இந்த உலகத்துக்குள்ளதான் அவங்க இருக்கணும். இந்த உலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய அருவருப்பான காரியங்கள் அவர்களை பாதுகாக்க, அந்த காரியத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் நான் இவர்களை மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளேயே நான் அனுப்புகிறேன். என்னை அனுப்பினது போல நான் இவர்களை இந்த உலகத்தாருக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லி பிதாவிடம் அவர் பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லா மனிதனாலும் முடியும் என்கிற ஒரு காரியம் உண்டு. பிரியமானவர்களே, நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு, பரிசுத்தமாய் வாழ முடியுமா? டிவி பார்க்காம வாழ முடியுமா? மதுபானம் பண்ணாம வாழ முடியுமா? புகைப்பழக்காமல் வாழ முடியுமா? பொய் சொல்லாமல் வாழ முடியுமா? அந்த மாதிரி அருவருப்பான காரியங்களை செய்யாதபடி வாழ முடியுமா? என்னையா இப்படி உலகத்துல இப்படிப்பட்டதான ஒரு காரியம் உண்டா அப்படின்லாம் நினைக்கிறது உண்டு. அநேக நேரத்தில் வாலிப பையங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் இவ்வளவு இன்பமான காரியத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி செய்ய சொல்றாங்களே, அதெல்லாம் முடியுமா? முடியும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குள்ள நீங்கள் போகும்பொழுது உங்களை கரைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை சுத்தித்த தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாய் கடந்து வருவார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் விரும்பும் பொழுது பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உங்களுக்குள் வர வேண்டும். இந்த காரியத்தை விட்டு நான் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு மதுபானத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணுன்ற இருதயத்தில் உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், இந்த உலகத்தினுடைய காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், பணம் சம்பாதிக்கணும் என்ற ஏக்கம் இருக்கலாம். ஆனா தேவை, ஆனா அளவுக்கு மீறி சம்பாதிக்கின்ற தேவை அல்ல. அதே போல நான் இந்த ஒரு காரியத்துக்கு நான் அடிமைப்படுத்தி போயிட்டேன், இது உலகத்துக்குரிய காரியம். ஆனா இந்த காரியத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதில் விடுவிப்பதற்கு நான் வாஞ்சியாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் ஆண்டவர் கேட்ட நிமிஷத்திலேயே ஆண்டவர் அதற்கான உங்களுக்கு பலனை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நேரங்களில் நாம் இப்படி சிந்திக்கிறது உண்டு, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வாழ முடியும் என்கிறதுக்கு தான் அவர் கடைபிடித்த காரியங்களை மாத்திரமே. பிராணிக்கு மேலாக ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை சோதிக்க முடியாது. மனுஷன் எதை செய்ய முடியுமோ அந்த காரியத்தையே செய்ய முடியாது ஆண்டவர் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை வித்தியாசமான ஒரு காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. நேரங்கள் நம்மை நாம் வருத்திக் கொள்ளுகிற காரியங்கள் எத்தனையோ உண்டு. உபவாசம் பண்ணுகிறோம், முழங்கால்களே நடந்து போய் இரத்த வழிய நாம் ஆண்டவருக்கு கடவுளுக்கு நாம் அநேக நேரங்களில் ஒரு காரியத்தை செய்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய சொல்லல. அப்படிப்பட்டதான உங்களை நீ வருத்தி கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் கீறி கொள்ள வேண்டாம், நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆனா அந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு காரியம், பாவத்தை விட்டு நீ விலக வேண்டும். அதற்கு
தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை மாற்ற நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்குள்ள தான் நான் அவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் அவர்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று இங்கு சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதாவானவர் எப்படி குமாரனை அனுப்பி இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இங்க உலகத்துக்கு அனுப்பினாரோ, இங்கு நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, இங்கு நான் அமைதியாய் இருந்தேன், நான் இவர்களுக்கு முன்மாதிரியை நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். அதே போல இவர்களுக்கும் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நான் ஊட்டுகிறேன். நீ என்னை அனுப்பினது போல நானும் இந்த உலகத்திற்குள்ள இவர்களை அநேகருக்கு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படின்னா ஆண்டவரை போல வாழ முடியும். அதற்கு விசேஷித்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் உடனே பரிசுத்தமாக்கப்படுகிறது கிடையாது. எந்த ஒரு மனிதன் ஒரே நாள்ல முழுமையான ஒரு பரிசுத்தத்துக்குள்ள அடைந்து போகிறது கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஒரு பொய்யிலிருந்து நான் விடுதலை செய்யணும்னா, ஆண்டவரே இந்த பொய் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எந்தெந்த காரியம் உங்க மனசுக்கு தெரியுதோ தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம தீட்டுப்படாதபடிக்கு பாதுகாப்பதற்கு அவர் இருக்கிறார். அவர் நமக்கு கிருபை தருவார், அவர் நமக்கு பலனை தருவார். அதை தந்திருக்கிறார். அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் கிருபை பெற வேண்டும். பிரியமானவர்களே, அவர் கொடுத்து விட்டார், அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ளணும். நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க, திடன் கொள்ளுங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று. பெரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபித்து, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லி நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்க வல்லமையில் இருக்கார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் இந்த பூமியில் இருக்கும்போது பரிசுத்தமா இருந்தீர். அதே போல எங்களையும் இந்த உலகத்திற்குள்ள பிரித்தெடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரை, உலகம் இங்க கரைகள் தீட்டுப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.